திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுகவை எதிர்த்து பேசினவங்க எல்லாரும் கல்லறையில தான் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு மிரட்டல் விடுக்கிற மாதிரி பேசி இருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. புதுக்கோட்டையில MK ஸ்டாலினோட பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசின RS பாரதி தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி எங்களை அழிக்க நினைச்சவங்க எல்லாரும் இடம் தெரியாம போயிட்டாங்க. திமுக ஒரு மாதிரியான கட்சி, துரோகம் செஞ்சா விளைவுகள் மிக மோசமா இருக்கும். இதுவரைக்கும் திமுகவை எதிர்த்து பேசினவங்க எல்லாரும் கல்லறைக்கு போயிட்டாங்க. திமுகவோட மோதி சின்ன பின்னமாகி கட்சியை களைச்சிட்டு ஓடுனவங்க தான் இங்க அதிகம். கட்சி தொடங்கி 17 மாசம் கூட ஆகாத நேத்து முளைச்ச ஒரு காலம் திமுகவை சீண்டி பாக்குது. திமுக காரன் தூங்குனா கும்பகர்ண, எழுந்து நின்னா இந்திரஜித்துங்கிறத மறந்துடக்கூடாது. நாங்க ஆளுங்கட்சிங்கிறதால அடக்கி வாசிக்கிறோம். எங்களுக்கு சவால் விடுற யோக்கியதை இல்லாதவன் எல்லாம் என்னென்னமோ பேசுறான்னு காட்டமா சொல்லி இருக்காரு. சமீபத்துல விஜய் பேசின பொதுக்குழு பேச்சுக்கு RS பாரதி இப்படி பேசி இருக்கிறது திமுகனா அப்போ அடிதடி கட்சி தானா, நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களான்னு மக்கள் மத்தியில பேச வச்சிருக்கு.